குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். திருச்செந்தூரில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடங்களில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பவானி. பவானி, வணக்கம். அங்கு ஆய்வு பணியில் அமைச்சர் சேகர் பாபு, கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த ஆய்வு முடிந்து ஏதேனும் அறிவிப்பு ஏதாவது வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? இந்த கடல் அரிப்பு தொடர்பாக விரிவான தகவல்கள் பவானி. நிச்சயமாக, அதாவது தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வார்கள். கடலில் புனித நீராடிய பின்னர் முருகனை தரிசித்து வருவர். இந்த நிலையில் தொடர்ந்து கோவில் கடற்கரையில் கடந்த ஒரு மாத காலமாக கடல் சீற்றத்தின் அதிகமாக காணப்பட்டு வருகின்றது. கடல் சீற்றத்தின் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடலரிப்பு ஏற்பட்டு வருகின்றது. இதனால் சுமார் 50 அடிக்கு கடலரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 30 அடி நீளத்திற்கு 8 அடி ஆழத்திற்கும் இந்த கடலரிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில கோவில் முன்புள்ள கடலில் தொடர் கடலரிப்பு காரணமாக கடற்கரையில் சுமார் 50 அடி நீளத்திற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கம்புகள் கொண்டு அடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த இடத்தில் ஆழமான பாறைகள் நிறைந்த இப்பகுதியில் பக்தர்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடற்கரையில் உள்ள கடல் அரிப்பால் உருவாகி இருப்பதை பார்வையிடுவதற்காக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தற்பொழுது நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அவருடன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் ஐஐடி நிறுவன பேராசிரியர்களும் அதிகாரிகளுடனும் நேரில் தற்பொழுது ஆய்வானது மேற்கொண்டு வருகின்றார். கடலரிப்பு எதனால் ஏற்படுகின்றது, என்ன காரணம் என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வினை தொடர்ந்து ஐஐடி நிறுவன அதிகாரிகள் இந்த ஆய்விற்கான அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிகின்றது. நன்றி பவானி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.